சென்னையில் இரண்டாம் கட்டமாக 750 மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் நாளை தொடங்கி வைக்கிறார். ஆலந்தூர், சென்ட்ரல், பெரம்பூர் உள்ளிட்ட 7 பணிமனைகளிலிருந்து பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களை 14ஆக குறைக்கும் அரசின் முடிவுக்கு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு. நுகர்வோர் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு கூடுதல் செலவு, கூடுதல் அலைச்சலை ஏற்படுத்தும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறை மசோதாவை தாக்கல் செய்வதற்காக நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை முடித்து வைக்கவில்லையா என்று காங்கிரஸ் கட்சி கேள்வி. மக்களவை ஒத்திவைக்கப்பட்டு 10 நாட்கள் கடந்தும் முறைப்படி முடித்து வைத்ததற்கான அறிவிப்பு வெளியாகவில்லை என்று ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. மேற்குவங்க மாநிலத்தில் சுமார் 3500 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 திட்டங்களுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காலொலி மூலம் அடிக்கல் நாட்டினார். உலகின் கப்பல் கட்டுமான மையமாக இந்தியா மாறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. நாளை முதல் 28ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என்று தேவஸ்தானம் அறிவிப்பு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மீதான மானிய கோரிக்கைகளை முதலமைச்சர் விஜய் இன்று பேரவையில் தாக்கல் செய்கிறார். பள்ளிக் கல்வி, உயர்கல்வி, செய்தி மற்றும் விளம்பரம் உள்ளிட்ட துறைகளின் மானிய கோரிக்கைகளை துறை சார்ந்த அமைச்சர்கள் தாக்கல் செய்ய உள்ளனர். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது இன்று விசாரணை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு மனுவை விசாரிக்கிறது. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக திருவல்லிக்கேணி போலீசார் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்ததை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான EKYC ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவை மத்திய அரசு ஆகஸ்ட் 31 வரை நீட்டித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்னும் 15% வாடிக்கையாளர்கள் பதிவு செய்யாததால் அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பண்டிகை கால தேவை அதிகரிப்பால் சர்க்கரை விலை வரலாறு காணாத அளவில் 1 கிலோ 72 ரூபாயாக அதிகரித்துள்ளது. E20 பெட்ரோல் தயாரிப்பிற்கு எத்தனால் பயன்பாடு மற்றும் சர்க்கரை பதுக்கல் போன்றவை இதற்கு காரணம் என வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆவணி மாத முதல் சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நேற்று 180 கோவில்களில் 1200 திருமணங்கள் நடைபெற்றன. திருமண விழாக்களுக்கு உறவினர்கள் பெருமளவில் திரண்டதால் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். வார விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சென்னையின் வடபழனி, கோடம்பாக்கம், கிண்டி, KK நகர் பகுதிகளில் நேற்றிரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அமைந்தகரை, நுங்கம்பாக்கம், எழும்பூர், திருவல்லிக்கேணி, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு, பூண்டி, திருப்பாச்சூர், கடம்பத்தூர், பெரியகுப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை. பொன்னேரி சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. பள்ளிப்பாளையம் பிரிவு பகுதியில் சாக்கடை நிரம்பி கழிவுநீர் சாலைகளில் வெளியேறியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர்.
மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் இன்று மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. பொறியியல் படிப்புகளுக்கான BE, BTech 3ஆம் சுற்று கலந்தாய்வில் 56,294 மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு. 50,289 இடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக இருப்பதாக தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை குழு தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலின் போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமக்கு சவால் விட்ட இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்தி அமைச்சர் செங்கோட்டையன் பதிலடி. வீதியில் நடமாட முடியுமா என்று சவால் விட்ட EPS தற்போது எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருப்பதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சனம். செங்கோட்டையின் இந்த நாட்டை இந்த நடத்திலே இந்த வீதியில நடமாட முடியுமா என்றால் நடமாடுவதற்கு நீங்கள் அள்ளி தந்தவர்கள் அன்பு கரங்கள் என்பதை நான் அறிவேன். நீங்கள் என்றால் நான் இல்லை. எல்லோரும் நினைக்கிறார்கள் எடப்பாடியிலிருந்து இங்க வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு ஒரு சவால். அப்ப எதிர்கட்சியில் உட்காந்துருக்கார். நான் அவரை பார்த்துட்டே இருக்கிறேன். நேருக்கு நேரம் போட்டானே அப்படி சீட்டான். கொடுமையிலையும் கொடுமை, இந்த கொடுமையும் பார்க்க வேண்டியிருக்கு அவருக்கு. அதிமுகவிலிருந்து மேலும் 10 MLAக்கள் தாவேகாவில் இணைய தயாராக இருப்பதாக அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்பு பேச்சு. தற்போது 10 MLAக்கள் வர ரெடியாக உள்ளனர். இல்லையென்றால் 25 MLAக்களும் வர இருப்பதாக தாவேக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நிலைமை பார்க்கறது 6 பேர் ராஜினாமா பண்ணிட்டு ஓடியாண்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தோடு நாங்கள் இணைவோம். முடிஞ்சு போச்சோம். நீ 47 6 குறைஞ்சு போச்சு. ஒன்னு 10 ரெடியா இருக்கு. உங்களுக்கு தெரியாது. அந்த 10 வந்தா முடிஞ்சு போச்சு. அதுல 25 பேர் ஒட்டுக்கா வரக்கு ரெடி ஆயிட்டாங்க. இதெல்லாம் நடக்கு. அப்புறம் தான் தெரியும் அவர்களுக்கு. எதிர்க்கட்சி தலைவரை மேடையில் வைத்துக் கொண்டு பெண் அமைச்சரை ஆடையை வைத்து விமர்சிப்பதுதான் பெரியார், அண்ணா கற்றுக் கொடுத்த பாடமா என அமைச்சர் ரமேஷ் கேள்வி. திருச்சியில் தாவேக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தோல்வி பயத்தில் எதிர்க்கட்சியினர் அவதூறு பரப்புவதாகவும் விமர்சனம். திமுக தான் வெற்றி பெறும் என்று ஜோதிட ரீதியாக கூறி யூடியூப் பக்கத்தில் பதிவு செய்யுமாறு திமுகவினர் தம்மிடம் 15 லட்சம் ரூபாய்க்கு பேக்கேஜ் பேசியதாக தாவேக MLA கனிமொழி சந்தோஷ் பரபரப்பு குற்றச்சாட்டு. திமுகவினர் பேரம் பேசியதற்கான ஆதாரங்களை தாம் வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் எங்கு பேசினாலும் தஞ்சாவூரில் பேசும்போது மட்டும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என திருமண விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நான் பேசும்போது கீழே இருந்து பேசி மாட்டி விட்டு விடுகின்றனர் என்று நகைச்சுவையாக கூறினார். தமிழ்நாட்டில் எங்க பேசினாலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நாம பேசுறதுனாலும் பரவாயில்ல, கீழே இருந்து பேசி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள் என்னை மாட்டி விட்டுருக்கிறார் சில வார்த்தைகள் எல்லாம் கூறி. அதற்கும் நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். பரவாயில்ல, இந்த கைது நடவடிக்கைக்கெல்லாம் பயந்தவன் கிடையாது இந்த உதயநிதி. சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோவில் இருப்பது தான் அல்ல என அமைச்சர் கீர்த்தனா விளக்கமளித்துள்ளார். பெண்ணின் உடை, தோற்றம், மகிழ்ச்சி ஏன் பொது விவாதமாகிறது எனவும் அவர் காட்டமாக கேள்வி எழுப்பினார். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் காவல் நிலைய மரணங்கள், பாலியல் குற்றங்கள் உள்ளிட்டவை அதிகரித்திருப்பதாக திமுக MP கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்றம் மக்கள் பிரச்சினைகளுக்காக அல்லாமல் ரீல்ஸுக்காகவே நடைபெறுகிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றுக்கொண்ட பிறகு தொடர்ந்து குற்றங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், ஆணவ கொலைகள், லாக்அப்பில் காவல்துறை கைதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய மரணங்கள் என்று
சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்றமே ரீல்ஸ்க்காக தான் நடத்தப்படுகிறது என்ற உணர்வை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் பாமகவில் இணையும் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி ராமதாஸ் 2031 பாமக ஆட்சி அமைப்பது உறுதி என தெரிவித்தார். விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் உள்ள தாவேக அணிதான் உண்மையான இடதுசாரி அணி என அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க திமுக என்ன செய்தது என்று கேள்வி எழுப்பிய அவர், ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கேட்டபோது திமுக வாய் திறக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்.